சென்னையில் எதிர்கும்பலைச் சேர்ந்தவர்களை கொலை செய்த மறுத்ததால் ரவுடி கும்பல் தங்களின் தலைவரையே வெட்டிக் கொன்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது. காவல் நிலையம் அருகிலேயே கொலை செய்துவிட்டு தப்பியவர்களை தேடும் பணி நடைபெறுகிறது. சென்னையை அடுத்த வியாசர்பாடி முல்லைநகர் காவல் நிலையம் அருகே உள்ள ஓட்டுநர் பயிற்சி மையத்திற்கு ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க மாதாவரத்தை சேர்ந்த தியாகு என்ற தியாகராஜன் வந்திருந்தார். அப்போது அந்த அலுவலகத்திற்குள் வந்த 6 பேர் தியாகுவை சரமாரியாக வெட்டி தள்ளிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இந்த கட்டிடத்திற்கு அருகே உள்ள காவல் நிலையத்தில் இருந்து காவல்துறையினர் அங்கு விரைந்தனர். அவர்கள் தியாகுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தியாகு கொலை குறித்த விசாரணையும் உடனடியாக தொடங்கியது. தியாகு ஏற்கனவே கடந்த 2015ஆம் ஆண்டு தமது மைத்துனரும் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட செயலாளருமான போத்தீஸ் முரளி என்பவரை கொலை செய்த வழக்கில் முதல் குற்றவாளியானவர். நில விற்பனை தகராறில் முரளியை கொன்ற தியாகு நாகராஜ், ரத்தினம், சந்துரு, செந்தமிழன், சரத் மற்றும் சரண் ஆகிய 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைதாகி பின்னர் 7 பேரும் ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். இந்நிலையில் முரளி கொலைக்கு பழிவாங்க அவரது தம்பிகளான முருகன் மற்றும் பப்ளு ஆகியோர் திட்டமிட்டதாகவும் இந்த தகவல் தியாகுவின் கும்பலுக்கு தெரிய வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் முருகனையும் பப்ளுவையும் தீர்த்து கட்ட நாகராஜ், ரத்தினம், சந்துரு, செந்தமிழன், சரத் மற்றும் சரண் ஆகிய 6 பேரும் திட்டமிட்டார்கள். இதுகுறித்து அவர்கள் தியாகுவிடம் ஆலோசித்தனர். அப்போது அவர்களின் திட்டத்திற்கு தியாகு மறுப்பு தெரிவித்தார். நில விற்பனையில் போத்தீஸ் முரளி முறையற்ற வழிமுறைகளை கையாண்டால் அவரை கொலை செய்ய நேரிட்டது என்றும், முருகனும் பப்ளுவும் வயதில் இளையவர்கள், அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றும், இதனால் அவர்களை ஏன் கொலை செய்ய வேண்டும் என்று தியாகு தடுத்து கூறினாராம். மேலும் முருகனும் பப்ளுவும் தியாகுவுக்கு உறவினர்கள் என்பதால் அவர்களை கொல்ல தியாகு தயங்குவதாக மற்ற 6 பேருக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. தியாகு ஒருவேளை முருகனுடனும் பப்ளுவுடனும் சேர்ந்து தங்கள் 6 பேருக்கும் எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுப்பார் என்றும் அவர்கள் பயந்தனர். இதனால் முந்திக் கொண்ட 6 பேரும் தியாகுவை கொன்று விட்டதாக காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள். இதையடுத்து அந்த 6 பேரையும் காவல்துறையினர் தேடி வருகிறார்கள்.